தீபாவளியை முன்னிட்டு பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிப்பில் 5 மொழிகளில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கீழ இருந்து அவர் மேல அப்படியே பறப்பாரு. அடிச்சு தூக்கி போடுவாங்க. போட்டா அங்க ஃப்ரீஸ் பண்ணி போட்டிருப்போம். அது எதுக்குமே டூப் இல்லாம எனக்கு பிஆரை வச்சு பண்றது வந்துட்டு ஹாப்பியா இருந்துச்சு. என்னடா என்ன சொன்னாலும் செய்யறாரே இவரு அப்படிங்கிற ஒரு மோட்ல தான் இருந்துச்சு. ஸோ எப்போ பிஆர் உள்ள வந்துட்டாரோ. சரத்குமார் சார் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அந்த கேரக்டருக்கு அதிகமாக நாடகம் பண்ண? இல்லைங்க, சரத்குமார் சார் ஆப்ஷன் இல்லை. அதுக்குன்னு ஃபேஸ் எதுவும் நாங்கள் வைக்கல. இது வந்துட்டு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஏரியா கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா பைனரியாக இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை வந்துட்டு எனக்கு மமிதா உள்ளே வந்தோடனே ஒரு மொமெண்ட் இருக்கும். லாஸ்ட்டாக கேட்குறேன் இதெல்லாம் ப்ராங்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த டயலாக் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது தான் எனக்கு ஸ்பாட்லேயே வந்துட்டு ஷிட், உங்கள் ஆணவத்துக்கு கொலை பண்ணுவீங்களாடா, அவ்வளோ அசிங்கமாக இருந்தால் நீங்கள் போய் சாவுங்கடா. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கவின் மரணம் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்குறோம் ரீசெண்டாக 2025 வரைக்கும் நடக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ப்ரோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, ரொம்ப ஹாப்பி. இப்படியான ஒரு சக்ஸஸ் ஜோனில் உங்களை பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டியூடு பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ படத்தோட டைட்டிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். டூடுன்றதான் உங்களோட ஃபஸ்ட்டு டைட்டில் ஆப்ஷனா? ஆக்சுவலாக நான் சும்மா ரஃபாக எழுதும்போது சும்மா சலோமியான்னு பேர் வச்சு ஆரம்பித்தேன். இது ஓகேவா, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தீமாக வந்துட்டு இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால சவுண்டாகவும் நல்லா இருக்கு, ஏதோ அது நல்லா இருந்துச்சுன்ட்டு. ஆனால் அது கண்டிப்பாக படத்தோட டைட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியும். சும்மா எனக்கு ஒர்க்கிங் டைட்டில் அதை வச்சுக்கிட்டேன். அப்புறம் படத்துக்குன்னு மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண டைட்டில் டூடு தான். ஓகே ஓகே, நைஸ். ஏன் டூட் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு கேட்சியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம பேசுகிற தீமை வந்துட்டு எனக்கு எங்கேயுமே சீரியஸாக எடுத்துகிட்டு போய் சொல்கிறத விட ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு தியேட்டரில் நல்ல ஜாலியாக ஹியூமர் இமோஷன்ஸோடு லேண்ட் பண்ணணுன்றது தான் என்னோட இது. ஸோ ஒரு லார்ஜர் ஆடியன்ஸுக்கு போய் சேர்க்கறதுக்கு ப்ளஸ் அந்த டூடுன்னு அந்த கேரக்டரை சொல்கிறதுக்கும் ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. அதனால் அந்த டைட்டில். ஓகே, ஸோ பிரதீப் அவர்களோட இன்ட்ரோலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் எழுதும்போது ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, ஏன்னா இன்றைக்கி அவரை வந்து இந்த ஜென்சி நபர்கள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேட்டரில் அவ்வளோ ஆர்ப்பரிப்புகள். அது கோமாளியில் அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லேருந்து ஆரம்பிச்சு லவ் டுடே ட்ராகன், இப்போ டூடு வரைக்கும் எல்லாருமே. ஸோ பிரதீப்போட இன்ட்ரோடக்ஷன் இப்படி இருக்கலாம். நீங்கள் முந்தைய கொடுத்த இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தீங்க, அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து ஒரு ஜாக்கி சான் பேட்டர்னில் கொஞ்சம் அனிமேட்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நாங்கள் அது டிசைனே பண்ணோம் அப்படின்றது. பிரதீப் அவர்களுடைய அகனுடைய இன்ட்ரொடக்ஷனும் அந்த ஸ்டன் சீக்வன்ஸோட மமிதாவோட காரில் ஏறுறது வரைக்கும் பேசலாம். அது எப்படி ஒர்க் ஆச்சு? இல்லை, அது எனக்கு என்னென்னா, ஒரு படம் வந்துட்டு தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து உட்கார்றாங்கன்னா ஓப்பனிங்கே பேங்கராக இருக்கும். ஓகே, இதுதான் எனக்கு வந்துட்டு என்னென்னா ஓப்பனிங்கே நல்லா எங்கேஜ் ஆகணும் அப்படின்றது. ஸோ அப்போ அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது போய் ஒருத்தன் பை மிஸ்டேக் தெரியாமல் அந்த தாலியை பை மிஸ்டேக் அறுத்தா என்ன ஆகும்? ஏன்னா இப்போ நம்ம அறுத்துட்டு அப்படியே விடலை, அறுத்தா அந்த மொத்த மண்டபமே அவனை அல்லோல் பட்டுரும், அடித்து உரிச்சிரும். அப்படிங்கிறது வந்துட்டு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினச்சேன். ப்ளஸ் அந்த ஸ்டண்ட்டை வந்துட்டு எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு படம் பண்ணுறோம், ஃபஸ்ட் படம். ஸோ அதனால் வைல்ட்னஸ் இருக்கும்ல, நம்ம என்ன வேணால் யோசிப்போம் அப்படின்ற ஒரு இதில் எனக்கு ஸ்டண்ட்டு இப்போ ரெகுலராக வந்தாங்க, அடித்தாங்க, அந்த 4 ஹிட்டு, அதுக்கப்புறம் 4 மிஸ்ஸு, அப்புறம் கீழே விழுந்தாங்க, அந்த மாதிரி பண்ணவே வேண்டாம், ஏதாவது ஒன்று ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் ஃப்ரீஸ் ஃப்ரேம் அடித்தோடனே ஒவ்வொரு மொமெண்ட்டில் ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேம் வரணுன்றது மட்டும் ரொம்ப முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. ஓகேவா, ஏன்னா அது பேப்பர்லேயே என்னால் முடிவு பண்ண முடிஞ்சுது. எனக்கு நான் மைண்டில் நினச்ச ஸ்டண்ட்டை பண்ணுறதுக்கு எனக்கு அதுக்கான ஆர்டிஸ்ட் வேணும். அதுதான் அதோட கேட்ச். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேலேருந்து லைட்டில் தொங்குறதாகட்டும், நாங்கள் ஃபஸ்ட்டு அவரோட டைட்டில் போடுற ஷாட் வந்துட்டு கீழேருந்து அவர் மேலே அப்படியே பறப்பார், அடித்து தூக்கி போடுவாங்க, போட்டால் அங்கே ஃப்ரீஸ் பண்ணி போட்டிருப்போம். அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக பண்ண முடியாது. அது எதுக்குமே டூப் இல்லாமல் எனக்கு பிஆரை வச்சு பண்ணுறது வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. என்னடா என்ன சொன்னாலும் செய்கிறாரே இவர் அப்படிங்கிற ஒரு மோடில் தான் இருந்துச்சு. ஸோ எப்போ பிஆர் உள்ளே வந்துட்டாரோ நான் வந்துட்டு ஜாக்கி சானிஷாக பண்ணணும்னு நினச்சதை வந்துட்டு என்னால் இன்னும் ஈஸியாக, இன்னும் கொஞ்சம் வைல்டாக, இன்னும் நல்லா எக்ஸ்பிரிமெண்டலாக பண்ண முடிஞ்சு. பிஆரிஷா அப்படி எடுத்துக்கலாம், இனிமே அப்படி எடுத்துக்கலாம். இனி அவரோட வரப்போகிற படங்கள்லாம் அப்படி இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். பட் அந்த ஸ்டண்ட்டில் பிஆர் வந்ததுனால ப்ளஸ் அவரோட எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் எடுக்கும்போது அந்த சீலிங்கில் இருக்க லைட்டில் தோங்கினா நல்லாயிருக்கும் இப்படிலாம் தோணும் ரேண்டமாக வைல்டாக.
எனக்கு வந்து யானிக் பென் தான் பண்ணாரு ஸ்டண்ட். அவர் வந்துட்டு ஜவான், மாவீரன் இந்த மாதிரி கௌதம் சாரோட படங்கள் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஸ்டண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுவார். ஸோ வைல்டாக அந்த லைட்டில், அந்த சீலிங் லைட்டில் தொங்கினா நல்லாயிருக்கும், இவரை இப்படி தூக்கி போட்டால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் பேப்பர்லேயே இருந்தது. மொத்த க்ரௌடு தூக்கி போடணும், டாப் ஷாட்டில் ஃப்ரீஸ் பண்ணணும், அங்கே பேர் வரணும், இது வந்து பேப்பர்லேயே இருந்தது. ஸோ நம்ம இதை யோசிச்சிட்டோம். இதை எடுக்க போகிறது எப்படின்னு நான் யோசிக்கும்போது உண்மையிலேயே அது பிஆர் இருந்ததுனால இன்றைக்கி நடத்தி முடிக்க முடிஞ்சுது, அலாங் வித் மை டிஓபி அண்ட் வித் மை ஸ்டண்ட் டைரக்டர் சப்போர்ட். சூப்பர். ஓகே, எனக்கு படத்தில் வந்து அவர் நல்ல பைக் ஓட்டுறாரு, ஏன் ரேப்பிடோலேயே போயிட்டு இருக்காருன்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. ஏன்? கொஞ்சம் பைக் ஓட்டுறத விட ரேப்பிடோவில் போகிறதே எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் எனக்கு பர்சனலாக. ஏன் நான் சொல்கிறேன், சில நேரம் இப்போ ஆட்டோ கேப் போட்டால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை நமக்கு. ஆனால் அதை விட கொஞ்சம் ரேப்பிடோ அஃபோர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு எங்கே போனாலும் நம்ம ஃபோன் எடுத்து புக் பண்ணோன்னா டக்குன்னு வந்துடுறாங்க, போகிறாங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் இதை நான் ஒரு பெருவாரியாக இன்றைக்கி நான் பார்க்குறேன். நிறைய பேர் ரேப்பிடோவில் போகிறது, ரேப்பிடோன்ற பிராண்ட் இல்லாமல் இந்த பைக் டாக்ஸி அப்படிங்கிற கல்ச்சரை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இன்னும் சினிமாக்குள்ளே கொண்டு வரலையே. இப்போ நம்ம ஒரு 2025 படம் எடுக்கிறோன்னா நம்ம ஓரளவுக்கு நம்மளை சுற்றி இருக்க சென்சிபிலிட்டிஸ், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை அப்பப்போ ஸ்க்ரீனில் காட்டினா தானே அதை பார்க்கும்போது ஒரு ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு ரேப்பிடோவில் போகிற கேரக்டர் அப்படின்னு வச்சா ஏதோ ஒரு இடத்துல அது எங்கேயோ கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருக்கும்ல இன்னைக்கு. ஓகே, அப்படின்றதுனால அதை வச்சு. ஏன்னா ரொம்ப சில இடங்களில் தான் வந்து பைக்கு யூஸ் பண்ணுறாரு, மற்ற அது நல்லா தான் கம்ஃபர்டபுளாக ஓட்டுறாரு, பட் இருந்தாலும் ரேப்பிடோவில் போகிறாரே அப்படின்ற ஒரு கேள்வி அதுதான். ஸோ இப்போ இவங்க உள்ளே வந்துட்டாங்க, மமிதாவோட கேரக்டர் வருது. ஸோ இவங்க 2 பேருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத அந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே நீங்கள் வந்து காட்டிடுறீங்க. இவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் எதுவுமே காட்டாமல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ கன்வின்சிங்காக அதை வந்து இவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்றத காட்ட முடியும் அப்படின்னா, ஒரு பொண்ணு பக்கத்தில் ஒரு பேர் பாடியோட உட்காந்துட்டு அந்த பொண்ணு அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லுது, ஸோ இவர் ஒரு கமெண்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. அந்த கன்வின்சிங் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி நடந்த அந்த டிராஃப்ட் பற்றி பேசலாம். எனக்கு என்னென்னா, இப்போ இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் நிறைய இருக்குது கதை. இது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியாக நிறையா இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. ப்ளஸ் இப்போ நான் என்ன நினச்சேன்னா, ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் சொன்ன மாண்டேஜஸ் இருக்குல்ல, டேட்டா நமக்கு வந்துட்டு ஆத்த பையன் மாமா பொண்ணு அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தது, வாழ்ந்தது இதெல்லாம் நிறையா பார்த்துட்டோம். ஸோ எனக்கு அந்த டேட்டாலாம் யூஸ் ஆகும்னு நினச்சேன். நம்ம திரும்ப அந்த டேட்டாவை சுற்றிட்டு இருக்காம, ஏன்னா எனக்கு பின்னாடி புது கதை நிறையா சொல்லணும். அப்போ இதை நான் ஒரு ரிலே ரேஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி அவங்க ஓடி ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க, நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு ஓடுவோம். ஸோ படம் பார்க்குற ஆடியன்ஸு இந்த படத்தோட தான் மட்டும் இல்லாமல் ஒரு அத்தை பொண்ணு மாமா பையன் அப்படின்ற போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம பார்த்த படங்கள்லாம் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் பார்க்கறதின் வழியாக இவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாழ்ந்திருக்காங்க, ஒன்றா இருந்திருக்காங்கன்றது கதையோட போகிற போக்கில் முடியும். அது ஆடியன்ஸுக்கு அது புரியும் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டில் அதை விட்டு. ஓகே, சரத்குமார் சார் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அந்த கேரக்டருக்கு அதிகமாக நாடகப்பன்? இல்லைங்க, சரத்குமார் சார் ஆப்ஷன் இல்லை. அதுக்குன்னு ஃபேஸ் எதுவும் நாங்கள் வைக்காமல் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தோம். சினிமாவில் நமக்கு என்னென்னா, யார் பண்ணுவாங்க யார் பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. என்ன ஸ்கேலில் நம்ம படம் பண்ண போகிறோம், என்ன ப்ரொடக்ஷன் உள்ள வராங்க, என்ன மாதிரி ஹீரோ வராங்கன்றதை பொறுத்து தான் நம்மளால் மிச்சம் எல்லாமே பட்ஜெட்ஸ் நிறையா இருக்குது அதில். ஸோ அதனால் நான் அதை ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வைக்கலை. அவர் உள்ள ஆப்ஷனாக வந்த உடனே, ஆப்ஷன்றதோட சார் வந்த உடனே என்னால் அந்த கேரக்டரே வேறவா பார்க்க முடிஞ்சுது. எனக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதுவே ஒரு ரைட்டிங் மாதிரி இருந்துச்சு. அந்த கேரக்டர் வேற ஒரு இடத்துக்கும் வேற ஒரு தளத்துக்கும் அவர் வந்ததுனால போச்சு. ஓகே, ஏன்னா லிட்டரலாக வந்து இப்போ நிறைய மீம்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்திருக்கோம். கேடிவியில் அவருடைய படங்கள் நிறையா வரும்போது, குறிப்பாக அந்த தென்காசி பட்டணத்தில் அவர் ஒரு வைபு மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அது அப்படியே படம் ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது. ஸோ நீங்களும் இப்போ ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூஸில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்து வளர்ந்த படங்கள் பற்றி, ரஜினி சார் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ சரத்குமார் சாரோட கேரக்டர் வந்து, ஏன்னா சமீபமாக நிறைய படங்களில் வந்து ரொம்ப சீரியஸாகவே அவரை வந்து நம்ம பார்க்குறோம். அவர் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தாலும் ரொம்ப சீரியஸான கேரக்டராக இவரை இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தது. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதின விஷயத்தை அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது, நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க, அந்த சர்ப்ரைஸ் டூடுன்ற அந்த விஷயம் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணீங்கன்றது, அது பார்த்து முடிச்ச அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, எனக்கு என்னென்னா, ஓகே சரத் சார் வந்துட்டு பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போதே நான் நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா, எனக்கு வந்து சரத் சாரோட ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ண படங்கள் நிறைய படத்தில் அவர் ஒரு இன்னசென்ட்டாக இருப்பார்.
ஓகேங்களா. எனக்கு சூரியவம்சம் ஆகட்டும், பாட்டாளி ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த பரோட்டா மாஸ்டர் காமெடி ஒன்று இருக்கும். ஆமா ஆமா டே ராகவா நீ பரோட்டா மாஸ்டர்னு எனக்கு மட்டும் நல்லா தெரியும் அதில் ஆகட்டும். அப்புறம் சிக்கன் 65ல வந்துட்டு வந்து இந்த கோழி 65 அப்படிங்கிற இந்த மாதிரி எனக்கு நிறைய சீன்ஸ் எனக்கு ஓடுது. தென்காசி பட்டினம் இந்த மாதிரி இதெல்லாம் அவர் ரொம்ப ஆக்சுவலாக க்யூட்டாக இருப்பார். அவர் வந்து ஒரு பூக்கியாக இருப்பார் நான் பார்த்ததில். அந்த ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அண்ட் அவர் அதே மாதிரி இப்படின்றதுக்குள்ளே ஒரு எமோஷ்னலுக்கு மாறிடுறாரு. ஆக்சுவலாக அவர் ஆக்டிங் ரொம்ப சட்டிலாக, அவர் ஹியூமர்லேருந்து எமோஷன்லேருந்து எதுவுமே அவர் பெருசாக மாற்றிக்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா அவ்வளோ மைக்ரோ சட்டிலாக பண்ணுறாரு. ஆனால் அது எல்லாமே ரொம்ப நல்லா லேண்ட் ஆகுது. இதை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலையே, இப்போது இந்த ட்ரெண்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவருன்னு உடனே நான் கேரக்டரை இன்னும் இந்த சில படங்கள்லாம் போய் பார்த்து இன்னும் பேப்பர்லேயே சில ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். சூப்பர். ஓகே. ஸோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட் டேவே சாருக்கு வந்துட்டு சொல்லியாச்சு, இந்த மாதிரி தான் சார் நீங்கள் பண்ணணும், இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னோடனே சார் ஃபஸ்ட்டு ஒன்று அவரோட இப்போ பண்ணிகிட்ருக்கிற மீட்டரில் ஒன்று பண்ணாங்க. சார் இல்லை சார் எனக்கு வந்துட்டு உங்களோட பழைய பாஷாவாக வாங்க, பழைய ஜோன் எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிற இதை நான் சொன்ன உடனே அவ்வளோதானே, ஓகே இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே பிளாஸ்ட். எல்லாருமே தெரிஞ்சிட்டோம். ஓகே இனிமே இந்த படத்துக்கு அடுத்தடுத்த நாளில் இப்படி தான் நடிக்க போகிறோம் அப்படின்றத முதல் நாளே செட் பண்ணிட்டாரு. ஓகே. எனக்கு குறிப்பாக வந்து அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து அவர் ஒரு அலப்பறம் ஒன்று பண்ணுவார். பிரதீப் உள்ளே வரும்போதே அந்த மறுநாள் போட போகிற ட்ரெஸ் என்னன்றதை வெறும் உடம்போட அந்த அளவு பார்த்துக்கிட்டோம். அந்த ப்ரைஸ் டேக் இங்கே தொங்கும். ஸோ அது அப்புறம் ஈவினிங்லாம் எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அந்த கட் அவுட்ஸ், அவர் அரசியல்வாதி அப்படின்றனால அந்த கட் அவுட் மேட்டர்லாம் இருக்கும். ஆடிக்கிட்டே வருவார். ஒரு கேக் எடுத்துகிட்டு வருவாங்க. திடீர்னு அந்த கேக் இப்படி தொட்டு நாக்கில் வச்சுக்குவார். அப்புறம் சரக்கு ஊற்றுவாங்க. அந்த ஃபவுண்டன்லேருந்து வரக்கூடிய தண்ணி எடுத்துட்டு அங்கே ஒரு லேடி நிற்பாங்க, அவங்க ஊற்றுவாங்க. கரகாட்டம் ஆடிட்டு இருப்பாங்க. அது தலையில் வச்சுட்டு இவர் 2 மூமெண்ட். இவர் என்னதான் ஒரு பாஷா இருந்தாலும் அவருக்குள்ள இருக்க அந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த அட்ராசிட்டிஸ் ஆஃப் அதியமான் அழகப்பன் பற்றி பேசலாம். அட்ராசிட்டிஸ் ஆஃப் அதியமான் அழகப்பன் என்னன்னா, ஒன்று நிறைய விஷயம் பேப்பர்லேயும் எழுதியிருந்தோம். ஏன்னா அந்த கேரக்டரை வந்துட்டு எனக்கு 1 டைமென்ஷனலாக கேரக்டர் கொடுக்க வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். அதாவது ஒரு சினிமாவோட டேஸ்ட் வந்துட்டு எப்பயுமே பேசுகிற டயலாகும் உள்ளே இருக்கிற எண்ணமும் ஆக்ஷனும் ஒன்றா இருக்கக்கூடாது. 3 வேறு வேறையாக இருக்கணும். ஆனால் ஆடியன்ஸுக்கு ஒன்று போய் புரியணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போ தான் முரண் கிடைக்கும். ஸோ இப்போது இந்த அதியமான் வந்துட்டு இப்போ இவன் வந்துட்டு ஒரு வில்லன் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஓகேங்களா. இப்போ பார்க்குற இடத்துலலாம் வந்துட்டு அவர் முரட்டுத்தனமாக எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தால் கிடைக்கிற ஃபீலோட அவன் எப்படி இந்த உலகத்துக்கு ஒரு பிளே எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நடிக்கிறத விட என்ன சொல்ல வரனா அவனால் ஃபன்னாகவும் அந்த டைமில் இருக்க முடியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு இருக்கிறதும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த அதியமான் அவரோட கேரக்டர். ஸோ ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இப்படிலாம் தான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இந்த 2 விஷயத்தை எடுத்து ஃபியூஸ் பண்ணுறது, ஹைப்ரிட் பண்ணுறதுன்னு வழியாக தான் ஒரு என்டர்டெய்னிங்காக என்னால் அந்த கேரக்டரை மாற்ற முடியும். ஏன்னா அகைன் இதுவும் நம்ம கேடிவி படங்களோ நிறைய சின்ன வயசு படங்கள்லாம் அந்த வில்லன் வந்துட்டு ஒரு என்டர்டெய்னிங்காக இருப்பாங்கல்ல. இப்போ எனக்கு கில்லியில் பிரகாஷ்ராஜ் ஒரு என்டர்டெயின்மெண்டிங்காக இருக்கும். இந்த கலாபவன் மணி பண்ணுற ஜெமினி இல்லை பல படங்களில் வந்துட்டு அது ஒரு குத்து அந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக நம்ம பார்த்துருக்கோம்ல. எனக்கு அந்த மாதிரி ஒன்று திரும்ப கொடுக்கணும் ஸ்பேஸு. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த தீமையும் இந்த கதையும் எவ்வளோக்கு எவ்வளோ தேட்ரிக்கலாக, ஏன்னா இப்போ நம்ம எந்த கருத்து சொல்கிறதா இருந்தாலும் அது கருத்தூசியாக போடுறத விட பொது ஜனங்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம், அது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு சிரிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இன்னும் கன்வின்ஸ் பண்ணலாம். இதுதான் ட்ரிக். ஸோ அதனால் அந்த தேட்டர் என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இவ்வளோ வேலைகள். எனக்கு அவருக்கு நீங்கள் சூஸ் பண்ணி இந்த பாட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரோட ஃபிலிமோகிராஃபியில் எவ்வளவோ சூப்பர் மாஸ் பாடல்கள் இருக்குது, காதல் பாடல்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ஏஐ படத்தில் வந்து மயிலாப்பூர் மயிலாவும் தென்காசி பட்டணத்திலே வந்து இந்த மயிலிறகே மனம் வருட வந்தாயான்றது ஒரு சின்ன ஒரு பீட், பட் ஒரு மேபி ரைட்ஸ் பிரச்சனை என்ன தெரியல, அதை நீங்கள் யூஸ் பண்ணாதது. பட் அது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாச்சிருப்பாங்க. இதை நீங்கள் அவருக்கு கொண்டு வந்ததுன்றது எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஏன்னா அந்த பாட்டெல்லாம் நான் அடிக்கடி பார்க்கறது உண்டு. ஸோ அதை எப்படி பிடிச்சிங்க அந்த பாட்டு ஏஐ படத்தில்? அந்த பாட்டு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா மைண்டில் ஏதோ ஒரு மெமரியிலேருந்து எடுத்தது தான். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம உட்காந்துட்டு இப்போ வேற கொஞ்சம் நம்ம பழைய பாட்டெலாம்
போட்டுட்ருக்கோம் சினிமாவில். அதுலேருந்து ஏதாவது ஒன்று புஷ் பண்ணணும். கொஞ்சம் அவரோட ரெகுலர் பாட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ சலக் சலக் போடலாம்லாம் யோசித்தோம். ஆனால் அது வந்துட்டு சரத் சாருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்குது அந்த பாட்டு. ஓகே, சலக் சலக்கு நம்ம போட்டுட்டோன்னா அப்போ நம்ம அப்படி பண்ணிடக்கூடாது. அதை வெறும் ஜஸ்ட்டு அவரோட இமேஜையோ இல்லை அவரோட முன்னாடி இது வரைக்கும் அவர் நடிச்சிருந்த அந்த இதை கேபிட்டலைஸ் மட்டும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அதில் ஏதாவது ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு வேறு என்ன பண்ணலாம்னும் போது இந்த பாட்டு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே பிடிச்ச ஒரு பாட்டு. இப்போ பிடிக்கும்னு நான் சொல்ல, சின்ன வயசுலேருந்தே ஒரு பிடிச்ச ஒரு பாட்டு நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டு நம்ம சின்ன வயசில் கேட்டிருக்கோமே, நமக்கு பிடிக்குமேன்னு ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கும்ல, அந்த மாதிரி அடிச்சுது. ஓகே, அடிச்சோடனே நைஸ், நம்ம சின்ன வயசில் இதுக்கெல்லாம் வைப் பண்ணியிருக்கமே எனக்கு ஞாபகம் வந்து அதை இது கூட ஃபியூஸ் பண்ணோம். அது ரொம்ப நல்லா லேண்ட் ஆகிருக்கு. சூப்பர். ஸோ நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க சூப்பர் சரண்யா பார்த்துட்டு மமிதா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் படிச்சு அப்பயே நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ குரல் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு இருந்த விஷயங்கள் என்ன, மமிதா உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக அவங்க சில ரியாக்ஷன்ஸு சில விஷயங்கள், ஏன்னா நீங்கள் அதை உங்களுக்கு பிடிச்சி போய் தான் அவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, அது இங்கே இந்த பக்கம் மாறி இருக்கும்ல. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசலாம். எனக்கு குரல் கேரக்டர் ஃபஸ்ட்டு எழுதும்போது நான் என்ன நினச்சேன்னா, இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு 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 ஐடியலான பொண்ணையும் எனக்கு காட்டணும்னு தோணல. லைக் ஓகேங்களா, தப்பாகவும் காட்டக்கூடாது, அதே நேரத்தில் ஐடியலாகவும் ரொம்ப ரியலாக இன்றைக்கி நம்ம பார்க்குற என் கூட பேசுகிற அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பசங்களாகவும் நம்ம அதுக்கு யோசிப்போம், இது சரி ஏகப்பட்ட தாட்ஸ் நமக்கு ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஒரு கேர் இருக்கும், ஒரு எம்பத்தி இருக்கும், ஒரு ஸ்வீட்டான ஒரு பொண்ணு, பட் அவளுக்குள்ளே அங்கங்கே மொமெண்ட்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் தான் நான் கொஞ்சம் அந்த குரல் கேரக்டர் எழுதும்போது யோசிச்சிருந்தது. இது வந்துட்டு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஏரியா கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா பைனரியாக இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை வந்துட்டு எனக்கு மமிதா உள்ளே வந்தோடனே எப்படி சொல்கிறதுனா அன்பிலீவபிள் ஆயிடுச்சு. ஓகே, லைக் அன்பிலீவபிள் ஆயிடுச்சுன்னா அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ். நான் அதை எதிர்பார்க்கல, இப்படி ஒரு கன்வின்ஸ் பண்ணுவாங்க அவங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. நீங்கள் ஒரு மொமெண்ட் இருக்கும், லாஸ்ட்டாக கேட்குறேன் இதெல்லாம் ப்ராங்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த டயலாக் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது தான் எனக்கு ஸ்பாட்லேயே வந்துட்டு ஷிட், இது வந்துட்டு நம்ம பார்க்குற ஒரு ப்ரோட்டோடைப்லேருந்து இவங்க இல்லை, ஒரு 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 ஆக்ட்ரஸா, இது வேற ப்ரீடு அப்படின்னு எனக்கு தோணுச்சு, டு பி ஹானஸ்ட். ஏன்னா ஒரு ஒரு ஹீரோயினாக ஹியூமர் பண்ணுறது, இப்போ நம்ம ஊர்வசி மேம்கிட்டலாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி இவங்களால ஹியூமர் சூப்பராக டெலிவர் பண்ண முடியுது. ஆனால் இப்படின்றதுக்குள்ளே ஃப்ளிப் ஆகி இமோஷன் சீன்ஸ் வந்துட்டு அன்பிலீவபிளாக பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு இப்போ எனக்கு புரியுதுன்னா, அவங்க ஒரு கதையோட ஆழம் அடர்த்தி எல்லாமே அவங்களுக்கு புரியுது, அதோட சென்சஸ் எல்லாமே அவங்களுக்கு புரியுது, ரொம்ப நல்ல இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ அது வழியாக அவங்க இது எல்லாமே எடுத்து அவங்களால டெலிவர் பண்ண முடியுதுன்றதே எனக்கு இப்போ தான் புரியுது. சூப்பர். டிராவிட அவரோட கேரக்டர், இந்த லக்ஷ்ன்ற கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வரும்போதே அந்த பைக்கில் ஏறும்போது பேசிகிட்டே வரும், அது கரெக்டாக ஒரு பேங்க்குன்னு மாறும். அப்புறம் சில முக்கியமான இடங்களில் மட்டும் அந்த கேரக்டர் வந்து போகும். அது சொல்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு நம்மளோட மைண்ட் வாய்ஸாக இருக்கும், சில விஷயங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணதை பற்றி பேசலாம். எனக்கு என்னென்னா இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு இந்த கதையில் எனக்கு தெரியும் இதில் சில புதுமையான விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால எனக்கு ஒரு காமன் வாய்ஸ் ஒன்று வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதா தான் நான் அந்த லக்ஸ் கேரக்டரை பண்ணினேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு அந்த காமன் வாய்ஸ் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன கேள்விகள் வரும், அவங்களுக்கு என்னென்ன கன்சர்ன்ஸ் வரும். இப்போ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்னா கோபமும் வரும், அதோட அவன் மேலே வந்துட்டு நமக்கு ஐயோ அவனுக்கு இப்படி ஆகுதே அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்கும்ல, இதெல்லாம் எனக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் தேவைப்பட்டுச்சு. ஓகே. ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு வந்துட்டு குரலில் ஏன் அவ்வளோ இப்போ ஒரு இடத்துல அவன் வந்துட்டு கொஞ்சம் ப்ரூட்டலாகவே பேசினாலும் எங்கேருந்து வருதுன்னா அது உரிமையிலேருந்து வருது. அவங்கெல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க, ஒன்றா பழகினவங்க, தே ஆர் ஆல் அ கேங் டுகெதர். ஸோ எனக்கு அந்த டிராவிட் கேரக்டர் வந்துட்டு ஒரு காமன் வாய்ஸை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து தான் அதை எடுத்தது. அதுக்கு ஏன் டிராவிட் அப்படின்னா எனக்கு பரிதாபங்கள் ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸாக. எனக்கு அதில் டிராவிடோட பர்ஃபார்மன்ஸும் ஏதோ ஒரு இடத்துல சினிமாவுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சூப்பர். அதில் ஒரு பிளெண்ட் இருந்துச்சு, எனக்கு ஒரு சட்டிலிட்டியும் இருந்துச்சு, பட் யூடியூப்பில் ஆடியன்ஸை கேட்டர் பண்ணுறதும் இருந்துச்சு. அந்த சட்டிலிட்டி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ எனக்கு இன்னொரு சரத் சார் பற்றி பேசும்போது 2-3 இடங்களில் அந்த குழந்தைய கொஞ்சறது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஹியூமர் ஒர்க் ஆகும். இந்த ஃப்ளெக்ஸ் மேட்ரு
இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பொன்னியின் செல்வனோட போஸ்டர்ஸில் வந்து இவர் முன்னாடி குதிரையில் இருப்பார், மமிதா பிரதீப் இருப்பாங்க. அப்புறமேல வந்து நான் அப்பரை பார்க்கணும் போல இருக்குது, இவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ண வர சொல்லும்போது தூரத்தில் சிங்கத்துக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் வந்து அப்படி நீங்கள் மூவிங்கில் இருப்பீங்க. அந்த ஃப்ளெக்ஸ் மட்டும் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுருந்துருக்கலாம். இவங்க உள்ளே வரும்போது அந்த ஃப்ளெக்ஸன் மூவ் பண்ணதுக்கான காரணம் என்ன? எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஒரு படம் பண்ணும்போது பேக்ரவுண்டு ஃப்ரேமுக்குள்ளே என்னென்னலாம் நம்ம ஒரு ஃப்ரேமில் ஃபில் பண்ண முடியும், அது வெறும் ஃபில்லிங்காக இல்லாமல் அந்த மொமெண்ட்டில் அது ஏதாவது ட்ராமாவாக மாறிடாதா அப்படின்னு நமக்கு மைண்ட் யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம ஒரு ஷார்ட் எடுக்கும்போது இப்போ எனக்கு இப்போ இந்த இன்டர்வியூவில் கூட ஐயோ ஒயிட் வாலாக இருக்குது, பின்னாடி எம்டியாக இருக்குது, இங்கே ஏதாவது ஒன்று பண்ணலாமா இப்படி நமக்கு யோசிப்போம். ஏன்னா அது ஒரு ஃப்ரேமோட சென்ஸில் இருந்து அது வெறும் ஏஸ்தட்டிக்காக மட்டும் இல்லாமல் ட்ராமாவாகவும் மாறணும். எனக்கு ஏஸ்தட்டிக் அண்ட் ட்ராமா எப்படி கம்பைன் பண்ண முடியுது ஒரு ஃப்ரேம்லன்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஆட் ஆன் ஒரு ப்ராப்பில். இன்னும் நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ளே வேறு வேறு ஃபில்லர்ஸ் இருக்குது உள்ள. அதெல்லாம் ஸ்லோவாக ஏதோ ஒரு இடத்துல எப்பயாவது டீகோட் பண்ணி சொன்னாலும் ஓகே, சொல்லலைனாலும் ஓகே. பட் அந்த ஃப்ரேமை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு உயிர் கொடுக்குறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இதை நம்ம எடுத்து வச்சது. சூப்பர். ஓகே. ஏன்னா நீங்கள் குறிப்பாக நிறைய படங்கள் பார்த்து நீங்கள் இந்த இன்டர்வியூஸில் சொல்கிறது, ஊரும் பிளட்டோட விஷுவல் ப்ரெசன்டேஷனே வந்து ரொம்ப நாள் ஆச்சு சென்னையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு பாட்டு வந்து காட்சிப்படுத்தப்பட்டு. இப்போ மவுண்ட் ரோடில் ஒரு பாட்டு நடக்குது அப்படின்னா டக்குன்னு நமக்கு நான் வருது காதலனில் வர ஊர்வசி இந்த பஸ்ஸில் ஆடிட்டு போவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அந்த மாதிரி சென்னையில் இருக்க முக்கியமான இடங்கள்லாம் நீங்கள் அந்த பாட்டில் வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து பக்கா பிளான்டு அப்படி தானே? ஆமாம், இது வந்துட்டு பக்கா எவ்வளோ பிளான்டுனா, எனக்கு வந்துட்டு ஊர்வசி பாட்டு பிடிக்கும் ரொம்ப. அதே மாதிரி எனக்கு அயனில் வந்துட்டு பளபளக்கிற பகலானி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பளபளக்கிற பகலானி பாட்டை எடுத்துகிட்டு அதுக்கு வந்துட்டு எனக்கு இன்டர்நெட்டில் எனக்கு கிடைச்ச ரேண்டம் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து இதே ரிதமில் ஃபட் 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 ஃபட்டுன்னு நீங்கள் அந்த ஊரும் பிளட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்னஸ் இருக்குல்ல, அதில் எடிட் பண்ணி டேபிள்லேயே நாங்கள் ரெஃபரன்ஸு வச்சுட்டோம். இதுதான் நமக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது இதெல்லாம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இதை கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ எனக்கு என்னென்னா, நம்ம பழைய படங்களில் பார்த்த பாடல்கள் இந்த சென்னை இதெல்லாமும் ரீக்ரியேட் பண்ணணும், டெஃபினட்டாக அந்த ஆசை. ஆனால் அதே நேரத்தில் அதை அப்படியே பண்ணிட்டா அப்புறம் நம்ம எதுக்கு, இதில் இன்னும் என்ன ஃப்ரெஷ்னஸ் ஆட் பண்ண முடியும், இன்னும் என்ன மாடர்ன் சென்சிபிலிட்டிஸ் கொடுக்க முடியும்னா அந்த எடிட் ரிதம்மு, உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ஆர்டிஸ்டோட டான்ஸு, அந்த கலர்ஃபுல் அந்த செட் ஒர்க்கு, ஆர்ட்டு, லொக்கேஷன், அது இல்லாமல் அந்த எடிட்டோட ரிதம், இதெல்லாம் சேர்த்து ஒன்று கம்பைன் பண்ண ட்ரை பண்ணோம். அப்புறம் பாடி இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஊரும் பிளட் வந்த முதல் நாள் லிரிக்ஸ் புரியலை அப்படின்றலாம் வந்ததில் இதுவும் ஒரு காரணம்னு எனக்கு தோணுச்சு. என்ன காரணம்னா, யூஸ்வலாக லிரிக்ஸை வந்துட்டு பாடுவோம் நம்ம ஆர்டிஸ்ட், அதை வந்துட்டு இந்த பாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு வெறும் ஊரும் பிளட்னு அவர் சொல்கிற இடம் மட்டும்தான் லிப்ஸிங்க் இருக்கும். மிச்சம் எந்த இடத்துலையுமே லிப் இருக்காது. ஏன்னா எனக்கு வந்துட்டு லைஃப்பில் அவங்க வைப் பண்ணுறதை நான் கேமரா வச்சு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை எனக்கு ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். ஓகே. ஒரு இம்மர்ஸ் பண்ண வைக்கணும். சினிமாக்குள்ளே இருக்கோன்றதை போய் இது ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அந்த வாழ்க்கையை நம்ம எட்டி பார்க்குறோம் அப்படின்னு எனக்கு ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி லிப்ஸிங்கெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு, இவ்வளோ கட்ஸு. ஏன்னா வேறு மொமெண்ட்ஸை எனக்கு அவ்வளோ பெரிய லைஃப்பை கேப்சியூல் சைஸில் போட்டு கொடுக்கணுன்னா இப்படி தான் அதை பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஊரும் பிளட் பின்னாடி, அதோட விஷுவல் ப்ரெசன்டேஷன் பின்னாடி இருக்க ரேண்டம் தாட்ஸ். சூப்பர். ஸோ பாரி கேரக்டர் வந்து நீங்கள் எழுதும்போது அது உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுத வேண்டிய ஒரு கேரக்டராக இருந்திருக்கும். அது படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக அவரும் ஹிருதுவும் சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த எமோஷனல் மீட்டராக இருக்கட்டும், அந்த ஃபன் மீட்டர் தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் அந்த ஃபன்னுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு எமோஷன் இருக்கும். ஸோ அது நீங்கள் எழுதப்பட்ட விதத்தை பற்றி பேசலாம், பாரி கேரக்டர் உருவானதை பற்றி. எனக்கு என்னென்னா, இப்போது இப்போ பாரி படத்தோட கோர் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா, அந்த ஐடியா பார்த்திங்கன்னா பாரி தான் சொல்கிறதா இருக்கும் படத்தில், அவர் தான் பிச் பண்ணுற ஐடியாவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ வேறு யார் சொல்கிறதோட பாரி சொல்லும்போது எனக்கு அவன் வந்துட்டு இன்னும் ஸ்வீட் ஆகிறான். அவன் வந்துட்டு எதையும் ஜட்ஜ் பண்ணல, அவன் வந்துட்டு லாஜிக்கலாக இருக்கிற ஒருத்தன், அவன் நல்ல ஸ்மார்ட்டான ஒருத்தன், அவன் பிரெயின் எங்கேருந்து போய் எப்படி வேணால் ஐடியாவை கலெக்ட் பண்ணி கொடுக்கும், ஸ்மார்ட்டானால. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு அன்னெசரியாக அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இப்போ இது பண்ணால் என்ன ஆகிட போகுது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டரை. ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த ஐடியா வந்து ஹீரோ தான் இருக்கக்கூடாது, ஹீரோ வந்துட்டு முடிவெடுக்கிறது தான் ஹீரோவாக இருக்கணும், ஐடியா வந்து ஹீரோ தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதை வந்துட்டு பாரி சொன்னாதான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பாரியோட கேரக்டர் வந்துட்டு அந்த ஐடியாவை பிச் பண்ணுறதுல தான் எனக்கு கொஞ்சம் ஆரம்பித்து அதுக்கு நான் முன்ன பின்ன ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் இருக்க ஹியூமர்ஸ் ஆகட்டும், பின்னாடி இருக்கிற ஃபன் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த ஐடியாவை சொல்கிற ஒரு இடத்துல இருந்து தான் நான் முன்ன பின்ன ஒர்க் பண்ணேன்.
இந்த பாஸ்போர்ட் மேட்டர்ன்றது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த பாஸ்போர்ட்டை வச்சு ஒரு ப்ளே பண்ணலாம் அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு ரைட்டராக கதை எழுதும்போது யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் அதோட ப்ரொட்டாகனிஸ்ட் ஹீரோ தான் நம்ம ரிலேட்டபிளாக எழுதுவோம். அது உண்மைதான். ஏன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வேர்ல்டை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் அதில் கொடுப்போம். ஆனால் அப்பப்போ வேறு கேரக்டர்ஸுக்கும் நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு கொடுக்கலனாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம பார்த்ததை அதுக்கு த்ரோ பண்ணுவோம்ல. அப்படி எனக்கு வந்துட்டு நான் பாஸ்போர்ட்டே நானே ஒரு மாதம் முன்னாடி தான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லை. ஸோ அப்போ இந்த கதை எழுதும்போது என்கிட்டயே பாஸ்போர்ட் இல்லை. ஓகே அதுதான் நான் சொல்ல வர்றது. எனக்கு அது ரொம்ப லாஜிக்கலாக ரொம்ப சிம்பிளாக ஆனால் பல பேர் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அதை வச்சேன். ஓகே சூப்பர். ஸோ அதே மாதிரி டைலாக்ஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து அது ஃபன் டைலாகாக இருக்கலாம், இல்லை எமோஷ்னலான ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்கள் டக்குன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க நிறைய இடங்களில். குறிப்பாக வந்து இன்றைக்கி எல்லாரும் எப்படி இருக்காங்க, இன்றைக்கி சொசைட்டி எப்படி இருக்குன்றது உங்கள் லவ்வை சொல்லும்போது அந்த அப்பா அம்மா வர சொல்லணும்னா அப்பா அம்மா இல்லை, நம்ம சொந்தம்லாம் அவங்க சொந்தமாக ஆகுது, பணம் இல்லை, இனிமேல் தான் சம்பாதிக்குது, சரி நம்ம சொத்தெல்லாம் அவங்க சொத்தாக போகுது, என்ன காஸ்ட் அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் என்ன பண்ணாலும் அவங்க காஸ்ட் நம்ம காஸ்ட் ஆக. இன்றைக்கி இருக்க மென்டாலிட்டியை ரொம்ப அழகாக வந்து அவரோட கேரக்டர் மூலிமா நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு? நான் வந்துட்டு எல்லாத்துலேயும் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷுவல்லையோ ஒரு டயலாகோடதுலேயோ ஒரு ரிதம் இருக்கணும். ஒரு ரிதம் 1 2 1 2 1 2 அப்படின்னு ஒரு ரிதம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் போய் டயலாக் லேண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன சீன் வந்துட்டு ஒரு ரிதம், அதில் வந்துட்டு 1 2 1 2 அப்படின்னு போயிட்டு 3வது தடவை வரும்போது அது வேறையாக மாறணும். ஸோ இந்த ரிதமில் ஃபஸ்ட்டு ரிதமை மைண்டில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டதுனால இப்போ நிறைய இடத்துல அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அந்த ரிதம் தான் அதில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, அதே மாதிரி கேரக்டர் எப்பயுமே மனசில் நினைக்கிறத அப்படியே எக்ஸாக்டாக பேசிட்டா அது ரொம்ப போர். ஏன்னா இப்போது நான் அந்த இன்டர்வியூ என்ன தான் கொடுத்தாலும் எனக்குள்ளேருந்து ஒரு ஃபில்டர் போட்டு தான் அது வெளியே வருது. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்குள்ளேருந்து ஒரு ஃபில்டர் போட்டு தான் அது வெளியே வருது. இந்த மாதிரி தான் நம்ம ஸோ பேசுகிறதும் என்னமோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வேறு வேறையாக இருக்கும். அதுதான் டயலாக் ரைட்டிங்கோட கோர். ஓகே. ஸோ ஆனால் ஆடியன்ஸுக்கு அது போயிட்டு ப்ரிசைஸாக லேண்ட் ஆகும். அப்போ தான் அது பஞ்ச் டயலாக்னா வந்துட்டு நான் அப்படின்னு ஹீரோ பேசுகிற மாஸ் இல்லை பஞ்ச். ஸோ ஒரு சாதாரண டயலாகை கூட எவ்வளோ ப்ரிசைஸாக ஷார்ப்பாக கொடுக்குறோமோ அதெல்லாம் தான் பஞ்ச் டயலாக்ஸ். ஸோ எனக்கு பஞ்ச் டயலாக்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால் அப்படி நிறைய இடத்துல இது பஞ்சாக போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சி எழுதுனது. ஏன்னா படம் வந்து ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுத்தாலும் அது சொல்கிற விஷயங்கள், அது பேசுகிற விஷயங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒரு விஷயங்களாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன வசனம், அதே மாதிரி மச்சான் இது கேட்கவே வல்கராக இருக்கும்போது 2025லேயும் வந்து ஆசைப்பட்ட பொண்ணை வந்து வேறு காஸ்ட்லேருந்து இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது அந்த அப்பனும், இந்த அதுக்கு அலோவ் பண்ண சொசைட்டியும் தான் வல்கருன்ற மொமெண்ட்டுக்கு தேட்டர் பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து வருது. அதே மாதிரி கடைசியாக ஒரு அகன் வந்து அவர்கிட்ட சொல்கிறது வந்து, உங்கள் ஆணவத்துக்கு வந்து நீங்கள் கொலை பண்ணுவீங்களா, அவ்வளோ அசிங்கமாக இருந்தால் நீங்கள் போய் சாவுங்கடான்ற மேட்ரு வந்து இன்றைக்கி ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து இப்படியான ஒரு படத்தில், இப்படியான ஒரு ஜாலியான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இது மக்கள்கிட்ட எப்படி போகும் அப்படின்றது ஆஸ் எ கிரியேட்டராக நீங்கள் நினச்சிங்க, இப்போ எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா, நம்ம ரொம்ப அவுட்ரைட்டாக சொல்லணும், இது ஒரு முக்கியமாக ஆணவ கொலைகளுக்கு எதிரான படம் இது. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன எழுதும்போது முடிவு பண்ணேன்னா, இதை வந்துட்டு எனக்கு ஒரு காமன் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணும் அந்த மெசேஜை. எனக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா வேலிடேஷன் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு கருத்து சொல்கிறோன்னா, இதெல்லாம் விட இப்போ 2 ஒத்த கருத்துடைய நபர்கள் பேசி அதில் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறத விட நம்ம பொதுமக்கள்கிட்ட போயிட்டு இதை என்டர்டெய்னிங்காக சொல்கிறதுன்னு வழியாக, அவங்கள எமோஷ்னலாக என்கேஜ் பண்ணுறதுன்னு வழியாக இன்னும் அது நம்ம ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது பொதுமக்கள்கிட்ட தானே நம்ம பேசணும். இப்போ அதை பேசும்போது என்னால் போய் கருத்தூசி போட முடியாது. அதை என்டர்டெய்னிங்காக மாஸ் தேவையான இடத்துல மாஸ், எமோஷன் தேவையான இடத்துல எமோஷன், ஃபன் தேவையான இடத்துல ஃபன்லாம் நான் கொடுத்தாகணும். அதனால் அந்த டயலாக் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பேக்டாக இருக்கும். அந்த வல்கர் டயலாக் இன்டர்வெல்லில் பேசுகிறது, அதுக்கு முன்னாடி அதுக்கு அவ்வளோ பெரிய ஹோல் செட்டப் இருக்குது. அவன் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான், அப்புறம் அவளை பார்த்தோன்னே கண் கலங்குவான், கோட்டை உதறுவான், போடுவான், வருவான் அப்படின்னு ஒரு ஹோல் செட்டப் இருந்து அந்த இடத்துல அந்த டயலாக் வச்சதுனால தான் அதுக்கு வந்து தேட்டர் எரப்ட் ஆச்சு. ஸோ அந்த டயலாக்ன்றது பஞ்சு, பட் அதுக்கு முன்னாடி அவ்வளோ செட்டப் இருக்குது. அதே மாதிரி இந்த எண்டில் நீங்கள் சொன்ன டயலாக் இருக்குல்ல, உங்கள் ஆணவத்துக்கு கொலை பண்ணுவீங்களாடா, அவ்வளோ அசிங்கமாக இருந்தால் நீங்கள் போய் சாவுங்கடா.
இந்த வசனம் வந்துட்டு டு பி ஹானஸ்ட் வந்துட்டு நான் ஸ்கிரிப்டில் இல்லை. அந்த டயலாக் வல்கர் டயலாக் ஸ்கிரிப்டில் இருந்துச்சு, இது ஸ்கிரிப்டில் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கவின் மரணம் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்க்குறோம். ரீசெண்டாக 2025 வரைக்கும் நடக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னமும் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணுமே அப்படின்னு தோணி, அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த வசனம் தோணி அதை ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணேன். ஓ ஓகே. ஸோ இது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கிரிப்டில் இல்லை, நீங்கள் ஸ்பாட்டில் அதை சொல்கிறீங்கன்னு போது ஸ்பாட்டில் இல்லை, முன்னாடியே அதுக்கப்புறம் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம ரியாலிட்டியில் 2025 என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே. கவினோட மரணம் என்னை ரொம்ப பாதிச்சுது. ஸோ அப்போ எனக்கு அதை இன்னும் இன்டென்ஸாக எண்டில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அப்படின்னு தோணி நான் அந்த டயலாகை வந்துட்டு வச்சேன். ஓகே. பிரதீப் என்ன சொன்னார் இந்த வசனத்துக்கு? பிரதீப் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஓகே. பிரதீப் வந்துட்டு அத்தனைக்கும் அவர் வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பார், எண்டில் நம்ம இன்னும் இதை நம்ம போல்டாக சொல்லணும்னு என்னை ரொம்ப புஷ் பண்ணி பண்ணதும் அவர் தான். ஸோ இதை சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சூப்பர். ஸோ கவுண்டர்ஸ் வந்து சின்ன சின்ன ஹியூமர் வந்து இந்த தாத்தா பாட்டியை வச்சு நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. அவர் மீசை எப்படி சீவிட்டே இருப்பார், அந்த பாட்டி வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, யார் பத்து பிள்ளையோ அது பொண்டாட்டிக்கு பிரசவம் மாதிரி துடிச்சிட்ருக்கு, நீங்கள் வந்து இருக்கே யார் அப்பா அப்படின்றது. இந்த நர்ஸை வச்சு ஒன்று பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து பிள்ளை அப்பா யார் வேணுமா புருஷன் யார் வேணுமா. இந்த கவுண்டர்ஸ் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன புன்முறுவல்கள் வந்து தேட்டரில் வந்து கேட்டுகிட்டே இருக்குது இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக. ஸோ இது ஒர்க் பண்ணதை பற்றி பேசலாம். எனக்கு என்னென்னா, நம்பர் 1 இப்போ ஒரு கதை வந்துட்டு கண்டினியூஸாக என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இங்கே ஒரு சீன் வரும், செகண்ட் ஹாஃபில் மிடில் ஒரு சீன் வரும், எண்டில் ஒரு சீன் வரும், அப்படி இல்லாமல் அதெல்லாம் தேவை. கண்டினியூஸாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை. ஸோ அதுக்கெல்லாம் தான் இந்த கவுண்டர்ஸ் எனக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனால் அது எதுவுமே கதைக்கு வெளியே இருந்து ஒரு இன்டர்நெட் கவுண்டராக இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு சும்மா இன்ஸ்டாகிராமில் பார்க்குற எதையோவோ அதை நம்ம போடாமல், இந்த கதை நம்ம எடுத்துக்கிட்ட கதை அதை இன்னும் டீப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ பெனட்ரேட் பண்ணி போயிட்டே இருக்குமோ, அதில் இருக்கிற முரண்களும் அதில் இருக்கிற அவலங்களும் வந்துட்டு எனக்கு ஹியூமராக லேண்ட் ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாமே நீங்கள் சொல்கிற அந்த நகைச்சுவை எல்லாமே கதைக்குள்ளே இருக்கிற காமெடி. ஓகே. அந்த காமெடி வேறு எங்கேயுமே வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு கதை தேவை. அப்பா யாரு, பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் யாரு, இப்படிலாம் கேட்கறதுக்குலாம் அந்த கதை தேவை. ஓகே. ஸோ ப்ளஸ் அதை ஏன் பாட்டி தாத்தானா அகெயின் ஒரு கதை வந்து 360 டிகிரி போடணும். அப்போதான் மல்டி டைமென்ஷனலாக இருக்கும், இவங்களுக்குள்ளேயே இருக்காம இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ இது ஒரு ஜென்சினா ஜென்சி, 90ஸ்னா 90s, என்னது ஓல்டு பீப்புள், இந்த மாதிரி வேற ஜென்ரேஷன். ஏன்னா நம்ம லைஃப்பில் அதுதானே. இப்போ நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவை பார்ப்பேன், இங்கே ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன், வேறு இடத்துல தாத்தா பாட்டியை பார்ப்பேன், இப்படி தானே நம்ம வாழ்கிறோம். ஸோ இது எல்லாமே படத்துக்குள்ளே எனக்கு வந்தாகணும். அப்போ தான் அது ஒரு 360 டிகிரி போட்ட ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால தான் இது பாட்டி சொன்னால் நல்லாயிருக்கும், இதை தாத்தா சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அகெயின் இதெல்லாம் எங்கே போகுதுன்னா, ஒரு நாள் நம்ம ஷூட் எடுக்கும்போது அந்த ஃப்ரேமில் இன்னும் என்னென்னலாம் பண்ணிடலாம். ஏன்னா பேப்பரில் முடிச்சாச்சு. ஓகே. இப்போ அதை ஸ்பாட்டில் என்ஹான்ஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஃப்ரேமை பார்க்கும்போதே ஆர்ட்டில் நம்ம பண்ணலாமா, இங்கே காஸ்டியூம்ஸ் இதை கொடுத்து இதை பண்ணலாமா, ஜூனியர்ஸ் எப்படி நம்ம வச்சு பண்ணலாமான்ட்டு ஒன்று தோணிகிட்டே இருக்கும். அப்படி இந்த தாத்தா சீப்பெல்லாம் கூட ஒரு கான்ஷியஸான ஒரு சாய்ஸ் தான், ரேண்டமாக இல்லாமல் எப்போ வந்தாலும் நீங்கள் இதை சீப்பு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு கொடுத்தது. ஸோ இதெல்லாமே அந்த ஃப்ரேமை எவ்வளோக்கு எவ்வளோ லைஃபாக மாற்ற முடியுன்ற ஒரு எஃபர்ட்லேருந்து நடந்தது. சூப்பர். ஏன்னா அந்த சீப்புக்குமே நீங்கள் கடைசியாக எப்போ பாரு சீவிக்கிட்டே அப்படின்னுவாரு. இவருக்கு மீசையே இருக்காது, ஆனால் ரிசப்ஷனில் வந்து இப்படி சீ விட்டுட்டு இருப்பார். யார் நோஞ்சான் பிள்ளை சீரியல் பார்க்குறதுல நவரு யார் எவனா நோஞ்சான். இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஊருக்கான விஷயங்கள் வந்து சூப்பராக டெலிவர் ஆச்சு, எல்லா விஷயங்களுமே சூப்பர். ஸோ எனக்கு ஒரு இடத்துல வந்து அப்பாவும் பொண்ணும் அப்படின்றது சூப்பராக ஒரு இடத்துல ஜஸ்டிஃபை ஆச்சுன்னு எனக்கு தோணுச்சு. மமிதாவுக்கு இதுவும் இவர் சரத்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த அபார்ஷன் மேட்ரு அந்த விஷயங்கள் வரும்போது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடும்போது ஃபோனை வாங்குறதுக்காக கடிப்பாங்க. பிரதீப் வந்து கடிச்சோடனே ஒரு ஃபோனை கொடுத்துருவாரு, அப்புறம் இன்னொரு ஃபோனில் போய் அதே மாதிரி அந்த டெலிவரி வார்டுக்கு லேபர் ரூமுக்கு உள்ளே போக மாட்டேன்னு சொல்லும்போது சரத் சார் வந்து கடிச்சு உள்ள அனுப்புவார். அவர் என்ன வேணாலும் அவர் அடிச்சு கூட உள்ள அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ அப்பா பொண்ணு ஒரே மாதிரி இருக்காங்க. நான் எதிர்பார்க்கல, நான் இது என்னோட இன்டென்ஷனில் இல்லை. ஓகே. ஆனால் நல்லா இருக்கு கேட்க. நம்பர் 1 அதை சும்மா அனலைஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தா அதை எழுதுனது ஒரே ஆளுன்றதுனால 2 இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 2 டாட்ஸை பார்க்குறவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த அபார்ஷன் பற்றி பேசும்போது அப்போது மமிதா பேசுகிற வசனம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதே மாதிரி இவர் பிரதீப் பேசுகிறதும் ஃபஸ்ட்டு கலைச்சருன்னுவார், அதுக்கப்புறம் அப்போ நான் பேசுனது வந்து ப்ராக்டிக்கல், இப்போ பேசுனது கிரிமினல்ன்றது. இந்த முன்னாடி ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே அகேன்ஸ்டாக
எகென்ஸ்ட்ன்றது அந்த ஆக்சிமரான்னு சொல்கிறது வந்து எல்லா இடங்களிலுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தப்பாக பேசிடுவார், நான் தப்பாக பேசிட்டேன், வார்த்தை விட்டேன், சாரி அப்படின்றது. ஒவ்வொரு இடங்கள்லையுமே அவர் பேசுகிறது இது என்ன இப்படி பேசுகிறாப்லே அப்படின்னு நமக்கே தோணாலும் அடுத்த ஒரு சீன் 2 சீன்லேயே வந்து இல்லை அது தப்பு அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ இது ப்ராப்பராக அந்த ஸ்க்ரீன் பிளேல செட் பண்ணதை பற்றி பேசலாம். அந்த அபார்ஷன் சீன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இல்லை, எனக்கு அப்போ தான் அந்த கேரக்டர் வந்து ஹியூமனைஸ் ஆகும். எனக்கு என்னென்னா அவர் போகிற இடம்லாம் அகெயின் கருத்தூசி போட முடியாது. அவர் வந்துட்டு தன்னை ஆனால் இப்படி ஃப்ளிப் ஆனால் கெட்டவனும் என்னால் காட்ட முடியாது ரியல்னு சொல்லிட்டு ஒரு 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 நார்மலான மனுஷன் ஒரு ஒரு ஃப்ளாடுன்றதோட ஃப்ளாடாக இருக்கிறது தான் கரெக்ட். ஃப்ளாடாக இருந்தால் தான் நான் ஃப்ளாடான ஒரு ஹியூமன். ஓகே ஃப்ளாட் இல்லைன்னா நான் லிவிங் பீயிங் மட்டும்தான் ஃப்ளாடாக இல்லாமல் இருக்கும். ஓகே ஸோ அவர் வந்துட்டு நம்ம ஆத்திரத்தில் இருக்கும்போது ஹானஸ்ட்டாக என்னவா பிஹேவ் பண்ணுவோன்னு எனக்கு காட்டணும். ஒரு படத்தில் நான் வார்த்தை விடுவேன். நான் வந்துட்டு ஒரு இடத்துல டென்ஷன் ஆனேன், உண்மையான கோவத்தில் இருந்தேன்னா எனக்கு வார்த்தை விட்டுருவேன் நான். ஆனால் விட்டு அடுத்த செகண்டில் ஐயோன்னு ஃபீல் பண்ணுவேன். இதான் நான் ஓகேவா, எனக்கு ஏன் இதை என்னோட கேரக்டர் பண்ணக்கூடாது? எப்படி நம்ம அவனுக்கு அந்த அந்த டேஞ்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். என்னென்னா படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதை தொட்டு பார்க்குற ஃபீல் வேணும் ஆடியன்ஸுக்கு. நான் இப்படிலாம் தானே அதை அவனை உயிரோட இருக்கிற ஒரு ஆளாக மாற்றுறதுக்கு இப்படிலாம் பண்ணால் தான் எனக்கு கனெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி எதுக்கு சரின்றதுலையும் எனக்கு இருந்துடணும். அந்த கேரக்டர் காரணத்தை கொண்டு தப்பானவன் ஆயிடக்கூடாது. அவன் வந்து ரொம்ப நியாயஸ்தனாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ அதனால தான் இப்போ அவன் தப்பாக வார்த்தை விட்டால் அவனுக்கு தெரியும் நான் தப்பாக வார்த்தை விட்டேன், நான் மன்னிச்சிரு, மன்னிப்பு கேட்குறதுக்கு தயங்காத ஒருத்தன். அதே மாதிரி நான் காலைல அபார்ஷன் சொன்னது ப்ராக்டிக்கல், இப்போ சொன்னால் அது கிரிமினல்னுவான். அதுவும் பார்த்தீங்கன்னா கதையோட ஒரு கூறில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு தெரிஞ்சோடனே இந்த காலத்தில் அபார்ஷன்லாம் ஒரு மேட்ரு இல்லை, நீ அபார்ஷன் பண்ணிட்டு போயேன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அது, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் தப்பிக்கிறது அப்படிங்கிறதுல இருந்தால் அவன் மைண்ட் ஆப்ரேட் ஆச்சு. ஆனால் இப்போ எப்போ டாக்டர் அவளுக்கு இன்னொரு குழந்தை அதுக்கு மேலே சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரோ ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு நம்ம குரல் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தோம், அவள் கஷ்டப்படுறத அவனால் பார்க்க முடியாது. அப்போ அவளே அதை வேணான்னு சொன்னாலும் அதுக்காகலாம் நான் ஒத்துக்க முடியாது. உனக்கு வந்துட்டு உன்னோட ஆள் மனசில் உனக்கு அது எங்கேயோ நடந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னு நான் பிடிச்சிட்டேன். அதனால் நான் அதுக்கு எந்த தூரத்துக்கு வேணால் போவேன் அப்படிங்கிறத அந்த கேரக்டர் அவன் அங்கே மாறுவான். ஏன்னா படம் ஃபுல்லாக அவன் என்ன தான் தியாகியாக இருந்தாலும் அவனை ஹியூமனைஸ் பண்ணுறதுக்காக தான் அங்கங்கே அவன் பேசுகிற வசனங்கள் ஆகட்டும், அப்போ தான் அவன் வந்து ரியலாக இருப்பான். இல்லைனா அவங்க என்னையும் பாரு என் தியாகத்தையும் பாரு அப்படின்ட்டு அவன் ஒரு ஜோனுக்கு போயிடுவான். எனக்கு அது வேண்டாம். அவன் வந்துட்டு நம்மளில் ஒருத்தன், ஆனால் நம்மளோட எங்கேயோ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக போகிறான். ஸோ எனக்கு இந்த அகன் கேரக்டர் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு ரிலேட்டபுளாக இருக்கணும், ஏதோ ஒரு இடத்துல அட்மைரபுளாக இருக்கணும். ஸோ இதுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஜகிள் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். அதுலேருந்து வந்தது தான் இந்த மாதிரியான வசனங்கள், முன்பின்கள், ஒன்று சொல்லிட்டு ஒன்று பண்ணுறது, அதெல்லாம் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஓகே ஏன்னா இந்த பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க, அகன் குரல். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா குரல் அகனும் சேர முடியாதுன்றது நமக்கு போக 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 நல்லா புரியுது. இது ஆடியன்ஸ் வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட்டோ இல்லை ஏதோ ஒன்று இருந்ததா நீங்கள் பார்க்குறதுக்கு? எனக்கு என்னென்னா இப்போது பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு இவங்க 2 பேரும் பார்க்க சூப்பராக இருக்காங்க, பேராக இருக்கிறாங்க, அழகாக இருக்காங்க. ஆனால் இப்போ உண்மையிலேயே ஒரு கதையை எழுதணும் போது நம்ம இவங்க 2 பேர் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி நம்ம கதை எழுத மாட்டோம். நம்ம 2 கேரக்டர்ஸ் இதுங்க 2 என்னவா போய் எண்டை பார்க்கணும். அப்புறம் கதையோட நியாயம் இது. இப்போ அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட சில பேர் கொடுத்துருக்கலாம். ஆனால் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அவள் வேற ஒருத்தனா லவ் பண்ணிட்டா, அதுதான் அதோட இது. அப்போ அவங்க கூட சேர்றது தான் கரெக்ட். இல்லை அதுதான். அப்போது எனக்கும் அப்பப்போ உள்ள என்ன தோணும்னா, சரி என்ன அழகாக இருக்காங்க 2 பேரும் சேர்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு ஆசையாக இருக்கும். அது உள்ள தோணும். ஆனால் ஆடியன்ஸுக்கு அது தோன்றதே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போ பிரிஞ்சு போகிற 2 பேரும் நல்ல வேலை பிரிஞ்சுதுங்க அப்படி தோணுச்சுன்னா தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐயோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தான் கதையை இன்னும் என்கேஜ் பண்ணுது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதனால அந்த 2 பேர் இன்னும் ஹெல்ப் பண்ணுது. சூப்பர். அந்த பாரி கேரக்டருக்கு ஹிருதுவை உள்ள கொண்டு வந்தது எப்படி? எனக்கு வந்துட்டு அவரோட இந்த தக்ஸின்லாம் ஒரு படம் பார்த்தேன், பிருந்தா மாஸ்டர். ஆமாம். அதுக்கப்புறம் நான் இது பண்ணும்போது ஒரு ஐயோ அந்த படம் பேர் எனக்கு முரா. அதில் எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது எனக்கு அவர் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம எப்பயுமே இப்போ அவர் ஆக்ஷனாக இருக்கார், அதே கேரக்டரை பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருந்து எடுக்கிறத விட இவர் ஆக்ஷனாக பண்ணியிருக்காரு, பட் ஏதோ ஒரு இடத்துல இவர் ஹியூமர் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்போ ஆடியன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அவரை கூப்பிட்டோம், ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணோம், சூப்பராக பண்ணார், அவ்வளோதான். சூப்பர்.
ஒவ்வொரு டைலாக் பண்ணிக்கும்போது குட் மார்னிங்னு சொல்றாரு, அது என்ன மேட்டர்? ஒரு பேட்டர்ன் அகைன், அதெல்லாம் ஒரு ரிதம் தான். என்னன்னா நல்லா இருந்துச்சு அது. எதையோ எடுத்து எதுலையோ வைக்கும் போது நமக்கு என்னமோ ஒரு ஃபீல் கிடைக்கும், அதெல்லாம் தான் என்டர்டைன்மெண்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை குட் மார்னிங்னு எழுதி இருந்தது. ஓகே. அப்புறம் திடீர்னு வேற இடத்துல நீங்க பேசி முடிச்சுட்டு குட் மார்னிங் சொல்லுங்க அப்படின்னா இப்போ என்னன்னா ஆடியன்ஸ் லைட்டா அப்படி ஜோன் அவுட் ஆனாலும் குட் மார்னிங்னா திரும்ப அலர்ட் ஆயிடும். இதெல்லாம் சும்மா அந்த ஆடியன்ஸ் ஒர்க் பண்றதுக்கான ஒரு ட்ரிக் தான். ஓகே. ஓகே. அப்புறம் அந்த மாடசாமி பற்றி பேசணும். அந்த கேரக்டருக்கு ஏன்னா அப்பாவே வந்து பிறந்திருக்காருன்னு போது அப்போ தாத்தாவோட பேர் ஏதோ ஒன்று வைக்கலான்னு போது மாடசாமி வச்சிருக்கீங்க. ஸோ அது பிரதீப் வந்து அதை இன்னும் ஹியூமர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. உனக்கு 2 அப்பா கேட்குதா, 2 இனிஷியல் வேணுமா உனக்கு, மானம் கட்டவனே இந்த விஷயங்கள்லாம் வந்து பயங்கர நேச்சுரலாக இருக்குது. குழந்தைகிட்ட அவர் வந்து பேசுகிற விஷயங்கள் கொஞ்சிறது இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாடசாமின்ற கேரக்டரை பற்றி பேசலாம். மாடசாமி கேரக்டர் வந்துட்டு எனக்கு என்னென்னா, இப்போ எனக்கு அந்த குழந்தைகிட்ட அவன் வந்துட்டு பாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அகன். இப்போ அந்த குழந்தைகிட்ட அவன் பாண்டாக இருக்கிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, நான் இருக்கிறேன்டா, நான் உன்னைய பார்த்துக்கிறேன்டா அப்படின்லாம் பேசுறதுன்னு இல்லையா, அதை அவன் போக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு கிரியேட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒன்றுனா விட மாட்டான். அந்த குழந்தைய அவன் எப்படி பார்த்துக்கிறான், பேம்பர் பண்ணிக்கலாம், இதெல்லாம் தான் அவங்க 2 பேரோட பாண்டை டிஃபைன் பண்ணுது. ஆனால் அங்கங்கே அவன் அதை போக் பண்ணாதான் அது இன்னும் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்கிற இடம். நம்ம வார்த்தைகள் ஒன்றா இருக்கும், இன்டென்ஷன்ஸ் வேறையா இருக்கும். இதுதான் சினிமாவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால படம் நெடுக்க அவன் வந்துட்டு அந்த குழந்தைய ஓட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த குழந்தை அவனுக்கு பர்சனலாக ரொம்ப பாண்டாகி கனெக்ட் ஆகிருப்பான். அதனால தான் அங்கங்கே அந்த ஹியூமர் போட்டதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த ஒரு முரணுக்காக. ஓகே. ஓகே. எனக்கு பிரதீப் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம பேசுகிற மாதிரி பிஆரிஷ் அப்படின்றது வந்து இன்றைக்கி ஒரு இதுக்கப்புறம் வர ஒரு பண்ணுற படங்கள் எல்லாத்துக்குமே வந்து அது அந்த டேர்ம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எழுதுறது வந்து அது ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது ரியாக்ஷன்ஸில் அது எப்படி நீங்கள் அதுக்கு என்ன டேர்ம் சொல்கிறதுன்னு தெரியல. ரோஹினி மேம் கிட்ட வந்து கால் விழுந்து கேட்கும்போது கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அங்கே ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ அம்மா கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக ஒரு விஷயம் இருப்பார். அதே மாதிரி அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ்லாம் அவருக்கே ஒரு ரியாக்ஷன்ஸ், அந்த ஸ்கிப்பிங் ஆடுறது, அப்புறம் வந்து சென்ட் அடிக்கிறது, குளிக்க அந்த சிங்காரி சாங்கில் வரக்கூடிய மாண்டேஜஸில் அவருடைய ரியாக்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்லை ஒர்க் ஷாப் மாதிரி ஏதாவது சும்மா பேசலாம்? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த சில சீன்ஸை தவிர்த்து முக்கால்வாசி நேரம் சட்டிலாக தான் இருப்பார். ஃபுல் சட்டில் தான் அந்த படத்தில் வந்துட்டு. நாங்கள் முன்னாடி டிசைட் பண்ணதே அதுதான், ஃபுல் சட்டில். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்கெடியூலில் அந்த சீரியஸ் சீன்ஸ் எல்லாமே எடுத்துட்ட பிறகு நான் 4th ஸ்கெடியூலில் இந்த அம்மாட்ட காலில் விழுற சீன்லாம் வரும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஓவராக பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். ஏங்க இந்த இடத்துல தான் நான் அதெல்லாம் இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் ஏங்க இதை பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்துட்டு எப்படி ஒரு புது ஆடியன்ஸுக்கு நம்ம கேட்டர் பண்ணணுமோ அதே மாதிரி எனக்கு பிஆருக்குன்னு இருக்கிற ஆடியன்ஸை நான் என்னால் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு வற்புறுத்தி பண்ண வச்சது அதெல்லாம். ஓகே. ஏன்னா நான் பிஆரிஷ் அப்படின்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரே இதை அவர் ரிப்பீட் பண்ணுறதை விட ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மேக்னெட் மாதிரி நிறைய விஷயத்த அந்த பிஆர் இஷ்யூக்குள்ள எடுத்து போட்டுக்கிறாரு. ஸோ ரெப்புடேஷன் இருக்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையுமே வேற ஒரு ஃப்ரெஷ்னஸ். இப்போ இந்த படத்தில் வந்துட்டு இன்டர்வெல்ல ஒரு சட்டிலாக அந்த பொண்ணை பார்த்து கண் கலங்கி இப்படி தொடச்சி இப்படி போட்டிருப்பார்ல, இது வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடி அவரோட படங்களில் பார்த்ததில்லை. இது வந்துட்டு இப்போ புது பிஆர் இஷ் அது. ஆனால் அதே நேரத்தில் அம்மாட்ட கெஞ்சினது வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்ல இருந்த ஒரு சேட்டை. ஸோ இப்போ இது 2ம் அடுத்த படத்தில் இருக்கும். அது இல்லாமல் இன்னமும் அவர் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவார் அப்படின்னு நான் பழகினதை வச்சு எனக்கு தோணுது. ஓகே. ஓகே. இன்னொன்று கருத்த மச்சான் பாட்டு வந்து எனக்கு பயங்கர இதுவாக போயிட்டுருக்கு. எனக்கு அந்த இது பார்க்கும்போது தேட்டரில் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. நானும் ரசித்தேன், தேட்டரே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒய் கருத்த மச்சான்? ஒய் கருத்த மச்சான்னா அந்த கருத்த மச்சான். ஓகே. நல்லா இருந்துச்சு. பிரதீப்பை பார்த்து கருத்த மச்சான்னு சொல்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த அகன் கேரக்டருக்கும் பிரதீப்புக்கும் எல்லாத்துக்கும் சூட் ஆகும்னு நினச்சேன். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பாட்டு. அகெயின் அது வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் சாய்ஸ் பாட்டாக இல்லாமல் இன்டர்நெட்லேருந்து எடுத்து ஒரு பாட்டை வைக்காமல் கொஞ்சம் நம்ம ஏதாவது தேடி கொஞ்சம் டேஸ்ட்டாக ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணலான்ற ஒரு இன்டென்ஷனில் பிடிச்சது கருத்த மச்சான். 2. 3வது இன்றைக்கி ஆடியன்ஸ் அதை பார்க்கும்போது அதெல்லாம் எக்ஸ்பெக்டடு, எனக்கு இது கண்டிப்பாக அவங்களுக்கு போய் பிடிக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வச்சோம். அதை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணும்போது ஹாப்பி. ஓகே. ஓகே. சூப்பர். ஸோ இப்போ மக்கள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் செலிப்ரேட். சிம்பு சார் ஃபோன் பண்ணியிருந்தாருலாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஜோனில் இருக்கா, இல்லை இப்போ தான் படம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தோணுதா? சாட்டிஸ்ஃபைடு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு இன்னும் பல வருஷம் இருக்குன்னு தோணுது. ஓகேவா? அவ்வளோ சீக்கிரம்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது மைண்ட் அண்ட் ஹார்ட்டு. நான் சொல்கிறது ஓவராலாக என்னோட இதில். இப்போ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஆடியன்ஸோட ரிசப்ஷன் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் அது என்னெல்லாம்
இன்னும் பல ஸ்டேஜஸ் இருக்குது இதில். இந்த படத்தை இன்னும் நிறைய டைம் பார்த்து இன்னும் என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆவலாக இருக்குது. எப்படிலாம் அதை பற்றி பேச போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க. அதெல்லாம் விட ரொம்ப திருப்தி என்னென்னா, தேட்டரில் நம்ம மக்களுக்கு போய் சேரணும்னு நினச்சது மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. அது வந்து ஃபுட்ஃபால்ஸாக கன்வெர்ட் ஆகி ஃபுட்ஃபால்ஸ் கன்வெர்ட் ஆனதுனால தான் நம்பர்ஸாக அது மாறுது. ஸோ இந்த மேத் எனக்கு க்ளீனாக போய் லேண்ட் ஆனது எனக்கு இப்போ பெரிய ஹாப்பி அதுதான். சூப்பர். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய படங்கள்லாம் நாங்கள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? சரி, என்னோடய படங்கள் வந்துட்டு மக்களுக்கு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருக்கும். டெஃபினட்டாக நான் வச்சுருக்கிறது அது கண்டிப்பாக என்னோடய படங்கள் எல்லாத்துலேயும் இருக்கும். சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நான் புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஆனால் அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலிடேஷன் அப்படிங்கிற இடத்துல அது சுருங்கிடாது. அதோட வைல்ட்னஸில் தான் அது போய் லேண்ட் ஆகும். அது வந்துட்டு முன்னுக்கு பின்னான வார்த்தைகள், டயலாக்ஸ் இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் கதையோட ஓவரால் தீமும் என்டர்டெயின்மெண்ட்டும் ஜென்யூனாக இருக்கும். சூப்பர். வீட்டில் அப்பா அம்மா படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஏன்னா ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க. 2 பேரும் உங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக உட்காந்துருப்பாங்க. படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஒன்றா பார்த்தீங்களா? நாங்கள் ஒன்றா பார்க்க முடியல. வேறு இடத்துல நான் பிஸியாக இருந்தேன். அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அம்மாலாம் பர்சனலாக ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட தான் வாழணும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். ஓகே. ஸோ ஏன்னா வெளியிருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு டெக்னிக்கலாகவும் க்ரியேட்டிவாகவும் வந்திருந்தாலும் வீட்டில் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்றது வந்து நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஏன்னா இந்த ஸ்பேஸ்க்கு நம்மளை அலோவ் பண்ணி நம்ம பையன் ஏதோ ஒன்று நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கான்னு அவங்க நம்பி ஒரு விஷயம் பண்ணும்போது, ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் உங்களோட மனசில் இருந்தது என்ன? இல்லை, அது ஹாப்பியாக இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்குள்ளே ஏன்னா நான் இன்னும் பேசலை. இனிமேல் தான் வீட்டிலலாம் போய் பேசணும். அது நான் ஃபுல்லாக டைமே ஸ்பெண்ட் பண்ணல. இனிமேல் தான் போகணும். நைஸ் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ நன்றி. தீபாவளியை முன்னிட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரோகிணி உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது.